எங்கள் கண்மலையானவரே, எங்கள் காக்கும் தெய்வம் நீரே. சென்று போடுமா? கண்மலையானவரே, எங்கள் காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.
தந்தை தன் பிள்ளைகளுக்கு தயவோடி இறங்காது தந்தை தன் பிள்ளைகளுக்கு ஒரு கன்வென்ஷன் கூடத்துக்கு சென்றிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 35 வருடம் 40 வருஷம் இருக்கிறேன். நான் வாலிப நாட்கள்ல இருக்கும்போது அந்த கன்வென்ஷன் கூட்டத்துக்கு செய்தி கொடுக்க வந்தவங்களுடைய பேருன்னா சௌரி பாபு. சௌரி பாபு உங்களுக்கு யாராவது தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சௌரி பாபு அவங்களுடைய மனைவி யாருன்னா தமிழ்நாட்டினுடைய நடன நர்த்தகைன்னு பட்டவாங்கின சுவர்ணமுகி. அவங்க குடும்பம் ஒரு 3 நாள் கன்வென்ஷனுக்கு வந்திருந்தாங்க. எங்க ஊருக்கு வந்திருக்கும் போது அவங்க எழுப்புதலான வார்த்தைகள் சொன்னாங்க. அந்த கன்வென்ஷன் கூட்டத்துல எனக்கு ஒரு தீர்மானம் உண்டாகும். என்ன தீர்மானம் சொன்னா, ஆண்டவரை எப்பொழுதும் துதிக்கணும். இப்ப நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு பைபிள் வாசிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் கொடுப்பீங்க, ஜெபம் பண்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் கொடுப்பீங்க. ஆனா உங்க மனசு இருக்கு பார்த்தீங்களா, இந்த மனசை ஏசப்பாட்ட கொடுத்துட்டீங்கன்னா, தெய்வத்துக்கு கொடுத்துட்டீங்கன்னா, முதல் இடம் கொடுத்துட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையில இந்த உலகத்துல ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் என்னன்னு அவருடைய பிள்ளைங்கிற ஒரு பேரை நமக்கு சூட்டிடுவார். நம்ம இருக்கிற இடத்துல சூட்டிடுவார். எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் சரி, எத்தனை ஒரு நல்ல நண்பர்கள் இருந்தாலும் சரி, உங்களை சிறப்பாக என்ன செய்வாரு. என் காரணம் என்ன சொன்னா, நீங்க அவருடைய மனசு இருக்கு பத்திலாம் மனசாடு ஒரு பெரிய கப்பல் கடல்ல போகுதுன்னு வச்சுருவாங்க. அந்த கப்பல் போகும்போது அந்த கப்பலை திருப்புறது என்னது, ஒரு சின்ன சுக்கம்தான். இதே போல மனசுல திருப்புறது என்னது, சின்ன மனசு தான். ஒரு சின்ன பிள்ளை கூட பாடும், சின்ன மனுஷனுக்குள்ள அந்த இயேசு வந்தா அப்படின்னு சொல்லி பாடுவோம். அந்த மனசு இன்னைக்கு எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிக்க போறோம். மனசு எங்க இருக்குது? நம்ம கோபுரத்துல சிலுவை இருக்குது பார்த்தீங்களா, கோபுரத்துல சிலுவை இருக்குது, நம்ம ஆல்டர்ல சிலுவை இருக்குது, நம்முடைய டாலர்ல சிலுவை இருக்குது. நம்முடைய மனசுக்குள்ள இந்த சிலுவை வந்துட்டுன்னா, நம்ம சிலுவையினுடைய அந்த தோற்றம் என்ன தெரியுமா, வெற்றியின் சின்னம். அல்லேலூயா. இயேசு சிலுவையில வெற்றி பெற்றார். சிலுவை மரணங்கிறது ஒரு பயங்கரமான மரணம். அந்த காலத்துல இன்னைக்கு தேசத்துல எத்தனையோ தேசங்கள்ல எத்தனையோ விதமான சட்டங்கள் இருக்கு, எத்தனையோ விதமான தீர்ப்புகள் இருக்கு, எத்தனையோ விதமான தண்டனைகள் இருக்கு. ஆனா அந்த யூத நாட்டுல ரொம்ப குற்றம் பண்ணவங்கள தூக்கி சிலுவையில் அடிச்சு அவங்க சாகிறது ஒரு குற்றம், ஒரு தீர்ப்பு. சிலுவையில் அடிக்கப்படுது. சிலுவை மரம் எப்படின்னா பிளஸ் வடிவத்தில் இருக்கு. இன்னைக்கு கணக்கு பாடத்துல பிளஸ் வடிவத்தில் இருக்கிறது கூட்டல், அது பெருகிட்டே போகும். அதை நீங்க கணக்கு பண்ணி பார்த்துக்கிடுங்களா. மைனஸ்னு ஒரு அடையாளம் உண்டு, இன்னும் பல அடையாளங்கள்ல உண்டு. அதெல்லாம் நீங்க வச்சு நீங்க யோசிச்சு பாருங்களா. சிலுவை உங்களுக்கு கூடிக்கிட்டே போகும். உங்க வாழ்க்கையில நீங்க கூடிக்கிட்டே இருப்பீங்க, நீங்க உயர்ந்துகிட்டே இருப்பீங்க. இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு சிலுவையும் சுவிசேஷத்தின் புதிய முன் மாதிரி. அந்த சிலுவையின் இந்த தலைப்பெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை. நான் ஆண்டவர்கிட்ட காத்திருக்கும் போது ஆண்டவர் சிலுவையின் நன்மை குறித்து சிந்திக்கலாமே என்ன மனசுக்குள்ள என்ன செஞ்சாங்க, ஒரு வார்த்தை கொடுத்தாங்க. இந்த சிலுவையின் நன்மை குறித்து சிந்திப்பது நமக்கு மிக சிறந்த ஒரு காரியம். இந்த கன்வென்ஷன் கூட்டத்துல ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை சொன்னாங்க. அந்த பழைய காலங்கள்ல ராஜாக்கள் என்ன செய்வாங்கன்னா பலவிதமான போட்டிகள் வைப்பாங்க. சில கிராமங்கள்ல கூட நீங்க போனீங்கன்னா பெரிய பெரிய கல்லுகள் கிடக்கும். அந்த கல்லை தூக்கி ஒரு வீரங்கிறது நிரூபிச்சாதான் அவனுக்கு என்ன செய்ய முடியும், ஒரு போட்டியில வெற்றி பெற்றதாக சொல்ல முடியும். ஆமா, பொண்ணு கொடுப்பாங்க. ஐயா கரெக்டா சொன்னாங்க, பொண்ணு கொடுப்பாங்க. அல்லேலூயா. அப்ப இதே போல ஒரு ராஜா என்ன செஞ்சாருன்னா ஒரு போட்டி வச்சார். ஒரு பெரிய ஒரு மீன் தொட்டி, அந்த மீன் தொட்டியில ஒரு பெரிய நீச்சல் குளம். இந்த நீச்சல் குளத்துல என்ன செய்யணும், வீரர்கள்
நீந்தி அக்கறைக்கு போகணும். இடையில என்ன கிடக்கும் தெரியுமா? சொல்லுங்களேன் யாராவது. முதல்ல கரெக்டா சொன்னாங்க. அப்ப முதல்ல கிடக்கும். இதை தாண்டி என்ன செய்யணும்? நீச்சல் அடிச்சு போகணும். இந்த உலகத்துக்கு நம்ம வந்திருக்கோம் பார்த்தீங்களா? இந்த உலகத்துக்குள்ள முதலை மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சிங்கம் போல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி செஞ்சுட்டு போய் கொண்டிருக்கிற காரணம் என்ன? நமக்கு கை தூக்கி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் ஆண்டவர். இல்லையா? ஆண்டவரை குறித்து சிந்திக்கும் போது ஆண்டவருடைய அந்த குணாதிசயங்கள் எப்படிப்படும் சொல்லி பார்க்கும் பொழுது அவர் ஆதரவாக இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் அவர் ஆதரவாக இருக்கக்கூடியவர். இன்னொன்று பராமரிக்கிறவர். வாசித்த பாகத்தில் பார்க்கிறோம், சத்திரக்காரனுடைய கையில கொண்டு ஒப்பு கொடுத்து பராமரித்தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இது நம்ம வாழ்க்கையினுடைய அனுபவத்தையும் கொஞ்சம் பின்ன திரும்பி பாருங்க. உங்களுக்கு யார் ஆதரவா இருந்தா? உங்க வாலிப நாட்கள் உங்களுக்கு யார் ஆதரவா இருந்தா? உங்க பிரயாணங்கள்ல யார் ஆதரவா இருந்தா? நீங்க அடிபட்டு கிடக்கும் போது அல்லது மன நொந்து கிடக்கும் போது உங்களை யார் பராமரித்தான்? இன்னொரு காரியம், அவர் கை கொடுத்தார். கை கொடுத்திருக்கிறார். பேதுரு, ஆண்டவரே நானும் இந்த உண்மை போல நடந்து வரேன்னு சொல்லி சமுத்திரத்தில் போகும்போது இயேசுவை நோக்கி பார்க்கும்போது பிரச்சனையே இல்லை. கொஞ்சம் காத்தையும் அந்த கடலையும் பார்த்த உடனே அந்த விசுவாசம் எல்லாம் போயிடுச்சு. ஆண்டவரே நினைச்சு கை கொடுத்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த 3 காரியங்களையும் ஆண்டவர் 3 வசனத்தின் மூலமாக நமக்கு நிலைவரப்படுத்தி செய்து கொண்டிருக்கிறபடினாலே அவருடைய சிலுவையின் அன்பை நாம் நினைக்கலாமே என்ற ஒரு வார்த்தையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஏசாயா 31 அதிகாரம் 5ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. சேனைகளின் கர்த்தர் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். கடந்து வந்து அவரை விடுவிப்பார். எங்க வீட்டுல ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு இந்த சில்லக்குருவி பார்த்தீங்களா? சில்லக்குருவி, அதுக்கு ஒரு குஞ்சு. இந்த குஞ்சு பறக்க முடியாம கீழே விழுந்துச்சு. கீழே விழுந்தவொடனே நான் என்ன செஞ்சேன்னா, பக்கத்துல காக்காக்கெல்லாம் சுத்திக்கிட்டே இருக்கு இந்த குஞ்சை தூக்குறது. நான் என்ன செஞ்சேன்னா, எங்க வீட்டுல அந்த பாத்ரூமுக்கு மேல கொஞ்சம் மரங்கள்லாம் போட்டிருக்கு. அதில் கொஞ்சம் மறைவு, இந்த குஞ்சை அப்படி பிடிச்சி அந்த மறைவுக்குள்ள விட்டேன். விட்டோன்னு அந்த குஞ்சு அப்படியே பதட்டத்தோட அது பறந்து பறந்து என்ன செஞ்சிருந்தா அது இன்னும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி பறந்து பாதுகாக்கிறது. நம்ம ஆண்டவரும் நமக்காக பறந்து காக்கிற பட்சியை போல ஆதரவாக இருக்கிறார். உங்க தொழில, உங்க போக்குவரத்துல, உங்க குடும்பத்துல, உங்க எதிர்காலத்துல இன்னும் உங்களோடு கூட இருக்கிறதுல அவர் ஆதரவாக இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. அது அனுபவமாக பார்த்து கொள்ளலாம். அனுபவத்தில் பார்த்து உங்க வேலையில், உங்க தொழில்களில் நீங்க என்னெல்லாம் முயற்சி எடுத்து செய்ய நினைக்கிறீங்களோ அந்த காரியங்கள். அப்ப இந்த ஆதரவாக இருக்கிற ஆண்டவர் நமக்கு வேணும்னு சொன்னா என்ன செய்யணும்? அவருடைய அந்த இனத்தோடு நம்ம என்ன செய்யணும்? சேர்ந்துருக்கணும். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடு குமாரன் இயேசு கிறிஸ்துவோடு இருக்குன்னு சொல்லி யோவான்ல சொல்லப்பட்டு அந்த ஐக்கியத்தை முதலாவது என்ன செய்யணும்? வச்சுக்கணும். ஆண்டவர் உலகத்துக்கு முதல் முறை வந்திருக்கும் போது, முதல் முறை இந்த உலகத்துல வந்த ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். இரத்தத்தினால் ஒரு உடன்படிக்கை, இரத்த சம்பந்தம். தாய்க்கும் பிள்ளைக்கும் ஒரு உறவு உண்டு, குடும்பத்தாருக்கும் சொந்த பந்தங்களுக்கும் ஒரு உறவு உண்டு, நண்பர்கள் இன்னும் மற்ற முக்கியமானவர்கள் எப்படி உண்டு ஒரு உறவு உண்டு. ஆனால் இரத்த சம்பந்தமான உறவு. ஒரு நாள் ஒரு ஆஸ்பத்திரியில ஒரு முதியவர் சிகிச்சை பெற்று வந்திருந்தார். அவருக்கு ரத்தம் தேவைப்பட்டதுன்னு சொல்லி சொல்லப்பட்டது. ரத்தம் தேவைப்பட்டதுன்னு சொன்ன உடனே இந்த ஆஸ்பத்திரியில அந்த உறவுக்காரங்க வராங்க. யாருடைய ரத்தம் பொருந்தும்னு சொல்லி எல்லாரும் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஒருத்தருடைய ரத்தமும் பொருந்துற மாதிரி தெரியல. உடனே எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கத்து பெட்ல ஒரு முதியவர் இருக்கிறாரு. அவரை பார்க்கறதுக்கு அவருடைய வாலிபம் அந்த பேத்தி சாப்பாடு கொண்டு வருவா போவா. இதை கேள்விப்பட்ட உடனே என் ரத்தத்தை டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். டெஸ்ட் பண்ணி பார்த்து அந்த பொருந்துன்னு சொன்ன உடனே அந்த ரத்தத்தை அவருக்கு கொடுக்குறாங்க. அவர் பழிச்சுக்கிறார். இதே போல
நம்முடைய ஆண்டவரை இயேசு பரிசுத்தத்தை நமக்கு தேவை. அசுத்தத்தை நமக்கு வாழ் கொடுக்காது, பிழைக்க பண்ணாது, காப்பாற்றாது. பரிசுத்த ரத்தத்தை சிந்தி சிலுவை சுமந்தராய் சீசனாகுவோம், சிலுவை சுமந்தராய் சீசனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பேனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவை சுமக்கணும். யார் சுமக்க முடியும் நமக்காக? நீங்க சிலுவை சுமந்த ஆண்டவர் இந்த 10:45 மார்க் 10:45 சொல்றாரு, ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கும் வந்தேன் என்றார். அவர் இந்த உலகம் இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் ஊழியம் கொள்ளுவதற்கு ஊழியம் கொள்வதற்குன்னா மற்றவங்களை வேலை வாங்குறது, மற்றவங்க வேலை செய்யணும், இவங்க என்ன செய்யணும், சீப் அண்ட் பெஸ்டா இருந்துக்கணும். அப்படி நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி சும்மாவே இருக்க வேண்டாம். ஒரு சமாரியா ஸ்திரீ, அவருடைய நிலைமை அவருக்கு தெரியும், காத்திருக்கிறார். சீசர்கள் போஜனம் பண்ணு சொல்லும் போது, நீங்க அறியாத ஒரு போஜனம் எனக்கு இருக்குது, ஆத்மா ஆதாயம் பண்ற போஜனம். ஒரு ஆத்மா கெட்டு போவதற்கு சித்தமல்ல. ஆகினால ஒரு கிணற்றண்டையில காத்திருந்து இந்த சகோதரி தண்ணி முண்டு கொண்டதுக்கு வரும்போது அவளுடைய அந்தரங்கத்தை அவர் வெளிப்படுத்தி அவளுடைய அகக்கண்ணை திறக்கிறார். ஆத்மாவுடைய அந்த ரட்சிப்புக்கான ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறேன். எனக்கு அந்த விதமான ஒரு ஆசீர்வாதத்தை இந்த திருச்சபையில நாம் பெற்றுக் கொள்வதற்கு என்ன தேவை தெரியுமா? ஆண்டோடைய கண்ணில் ஒரு தயம் கிடைக்கும். விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவன். அவர் நமக்கு இறங்கணும். இந்த சமாரியா ஸ்திரீக்கு இறங்கினார். அதே போல கையங்களமா பிடிச்சிட்டாங்க. பிடிச்சு நிறைய கூட்டம் கூடிட்டு எப்படி கஷ்டமா இருக்கும். இந்த கஷ்டத்து மத்தியில் அந்த சகோதரி நிற்கும்போது எல்லாரும் கல்லதிக்காச்சு. தண்டனை கொடுக்குறதுக்கு இந்த உலகத்துலையும் பாருங்க, நீங்க தப்பு பண்ணாலும் சரி, தப்பு பண்ணாலும் சரி, உங்களை தப்பு பண்ண மாதிரி, தப்பு பண்ண வச்ச மாதிரி, அப்படி உங்களை மேல குற்றத்தை சாட்டி உங்களுக்கு வீண் பழிகள் சுமத்தி உங்களை என்ன செய்யணும், வேடிக்கை பார்க்கணும். எப்போன்னு சொல்லி என்ன செய்வாங்க, இருப்பாங்க. சாத்தா அப்படிதான் இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. தெளிந்த புத்தி உள்ளவராக இருங்கள், ஏனெனில் உங்கள் பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி சுற்றி தெரியும். ஒரு சின்ன இடம் கூட கொடுத்துடக்கூடாது. சின்ன இடம் கொடுத்தா என்ன செய்யும், ஒரு போல்ட்டை கலத்தி விட்டு போயிட்டோம்னா டயர் என்ன செஞ்சிடும், ஒரு பக்கமா உருண்டு போயிடும். நம்ம வண்டியில் நம்ம நல்லதானே இருக்கணும், வண்டிக்கிட்டு இருப்போம். ஒரு டயரும் உருண்டு போனா என்ன ஆகும், வாழ்க்கையை கவர்ந்துடும். இதே போல சத்துருக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்கூடாது. விசுவாசுக்கு இடம் கூடாமல் விரங்கணும். அவன் என்ன செய்யறான், அவனுடைய குணாதிசயம் நமக்கு நல்லா தெரியும். கொல்லவும் அழிக்கவுமே. உங்களை கொல்லணும், அழிக்கணும், உங்களுடைய நல்ல இதயத்தை திருடி கொள்ளணும். இதுதான் சாத்தா வர்றான். ஆனா இயேசு உங்களை பக்குவப்படுத்துறதுக்காக, பக்குவப்படுத்தி வாழ்க்கையில் ஒரு அமையும். நீங்க கடலை பார்த்தீங்கன்னா வெளியே கொந்தளிச்சு அப்படி வந்துகிட்டே இருக்கும். நடுக்கடலுக்குள்ள ஒரு ஆழத்துல ஒரு அமைதி இருக்கு பார்த்தீங்களா? இதே போல இந்த இதயத்தின் ஆழத்துல உலகத்துக்குள்ள கொந்தளிப்பு இருக்கும்.
கடல்கள் கொந்தளிக்கிறது போல இந்த உலக வாழ்க்கையில் நிறைய கொந்தளிப்புகள் இருந்தாலும் உங்க வாழ்க்கையில ஒரு அமைதியை தருவார். ஒரு நாள் ஒரு மனுஷன் கிராமத்தில் வேலை செய்யறவன், விவசாயம் செய்து கொண்டிருக்கிறவன், இப்படி செய்து கொண்டிருக்கிறவன் என்ன செய்யறான்னு சொன்னா, வித்தியாசமான கல் கிடைச்சோடனே நிறைய பைப்பில் பறக்கி போட்டுக்கிட்டான். வேடிக்கையாக அந்த கல்லை தூக்கி எரிஞ்சுக்கிட்டே வந்துருக்கான். அப்புறம் வீட்டில் போய் பார்க்குறான், ராத்திரி அந்த கல்லெல்லாம் மின்னுது. கல் ஏன் மின்னுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதை கல்லை அவர்கிட்ட கொண்டு கொடுக்குறான். நிறைய விலை அப்படின்னு சொல்லி தாரேன் அப்படின்றான். ஐயோ, நிறைய கல்லை வீணாக்கிட்டேன்னு என்று சொல்லி வருத்தப்படுறான். ஒரு வருத்தப்பட்ட அந்த நிலைமையில அந்த மனுஷன் இருக்கிறத யோசித்து பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்து எத்தனையோ நாட்களை நினைச்சுட்டோம், வீணாக்கிட்டோம். அப்ப இந்த முதல்ல சொன்ன காரியத்துக்கு முடிவு சொல்லல. அந்த முதலுக்குள்ள விழுந்தவன் அந்த கரையில போய் எரிஞ்சுட்டான், ஜெயித்துட்டான். இதே போல இன்னைக்கு இந்த உலக வாழ்க்கையில ஜெயிப்பதற்கு ஆண்டவருக்கு இந்த உலகத்தை வச்சிருக்கிறார். இதுல நிறைய பாடுகள் கஷ்டங்கள் இருந்தாலும் ஜெயித்து நினைச்சுவார், நமக்கு வெற்றி கொடுப்பார். இந்த மனுஷன் என்ன செய்யறாங்க, கல்லை கொண்டு வித்து அவன் என்ன செய்யறான், நல்ல உயர்ந்த நிலைமைக்கு வர்றான். அதே போல கிடைக்கிற கொஞ்ச காலத்துல நம்ம என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கையும் ஆதாரப்படும். மற்றவங்களை நீங்க பார்க்கவே செய்யணும். அவங்க அப்படி சொல்றாங்க, இவங்களை அப்படி சொல்றாங்கன்னு சொல்லி மற்றவங்கள பார்க்காதீங்க. நான் ரசிக்கப்படணும்னு சொன்னா என்ன செய்யும், ஆண்டவர் சொல்றாரு, எருசலேமே எருசலேமே, ஓடித்தின் குஞ்சுகளை கூட்டி சேர்த்துக்கொள்ள வண்ணமாய் அது எத்தனை தரமோ மனதா இருந்தேன், உங்களுக்கும் மனதில்லாமல் போயிட்டேன்னு சொல்லி அவர் சொல்கிறார். இந்த கள்ளன் கையிலே அகப்பட்ட மனிதனை பார்த்து மற்றவங்களும் விலகி போனாங்க. சமாரியன் என்ன செய்யறான், கிட்ட வந்து இறங்கி அந்த காயத்துக்கு எண்ணெய் வார்த்து அவனை சத்திரக்காரங்கையில கொண்டு உப்பு கொடுத்து பராமரித்து இன்றைக்கு வரைக்கும் என்ன செய்யறாரு, அதற்குரிய உத்தரவாதத்தை கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு உத்தரவாதம் என்ன, தோட்டக்காரன் என்ன செய்யறான், இந்த மரத்துல கனியே இல்லை, இதை வெட்டிருன்னு சொல்லும் போது இந்த வருஷம் இருக்கட்டும், சுற்றிலும் கொத்தி எருபடும், கனி கொடுத்தாலும் சரி, கனி கொடாவிட்டால் வெட்டி போடலாம் என்று சொல்லி பரிந்து பேசுகிறான். ஆண்டவர் இந்த வேதத்தின் வாயிலாக நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இம்மைக்காக மாத்திரமல்ல மறுமைக்காக நாம் என்ன செய்ய வேண்டும், சேர்த்து வைக்க வேண்டும். இன்னைக்கு சம்பாதிக்கிறவங்க என்ன செய்வாங்க, நிறைய சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கு, ஓய்வு காலத்துல நல்ல வசதியான வாழ்க்கை வேணும், வாழ்க்கை முழுவதும் தேவைகள் பூர்த்தி செய்யப்படணும். இயேசுக்குன்னா நிறைய கூட்டமா போனாங்க. கூட்டமா போய்கொண்டிருக்கும் போது அவங்க வனாந்தரமான இடத்துக்கு போனவனே ஆண்டு என்ன செய்தார், இவங்க ரொம்ப பரிவிக்கப்பட்ட மக்கள் போல இருக்கிறாங்க, தவிச்சு போயிடுவாங்க, அவங்க வியாகுலப்பட்டுவாங்கன்னு சொல்லி ஆசீர்வதித்து அவங்களுக்கு 5 அப்பத்தையும் 2 பேரையும் ஆசீர்வதித்து 5000 பேருக்கு போஷித்து கொடுத்தது. ஆகினால அந்த ஆலய பிரசவ சமயங்கள்ல அந்த ஆகாரங்களை மற்றவங்களோட பகிர்ந்து கொண்டு ஆண்டவர் போஷிக்கிறவர், போஷித்து திருப்திப்படுத்துகிறவர், திருப்தியாக்குகிறவர் என்று சொல்லி நமக்கு அதை எடுத்து காண்பிக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அந்த ஆண்டவர் இந்த சரீரத்திலே நமக்கு திருப்தி கொடுக்கிறாரு. உள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு என்ன திருப்தி கொடுக்கிறார் தெரியுமா, பரம சந்தோஷம். என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே, மன்னன் தீர்த்தோய பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஆமே, மன்னன் தீர்த்தோய பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னித்து விட்டான். மன்னிப்புங்கிறது நமக்கு கிடைத்த ஒன்று ஆசை. சிறுவர்கிட்ட போகும்போது இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் மன்னிப்பு. பக்கத்துல ஒரு கள்ளன் இருக்கிறான், அந்த கள்ளனுக்கு முதலாவது ஆண்டவர் நினைத்த காரியத்தை செய்து கொடுக்கிறார். அந்த கள்ளனுக்குள்ள ஏற்பட்ட ஒரு மாற்றம். பொதுவாக அந்த சிலுவை மரணத்தை குறித்து நீங்க அந்த வரலாற்று ஆசிரியர் எழுதிக்க பார்த்தீங்கன்னா, சிலுவை மரணத்துக்கு சாட்சி சொன்னவனை ரொம்ப நிந்திப்பாங்க. இவன் தான் எனக்கு சாட்சி சொன்னான், சாட்சி சொன்னி நீ அநியாயமா அந்த சிலுவையில மாட்டி விட்டான்னு சொல்லி ரொம்ப திட்டுவாங்க. ஏன்னா அந்த சிலுவையில தொங்கும் போது கை கட்டப்பட்டிருக்கும், கை அடிக்கப்பட்டிருக்கும், கால் அடிக்கப்பட்டிருக்கும். பறவைகள் என்ன செய்யுமா, கண்ணுகளை கொத்துமா. பறவைகள் கண்ணை கொத்துனா எப்படி இருக்கும், தடுக்க முடியாது, பெரிய வேதனை. அந்த வழியா போறவங்களே இயேசுவை நினைஞ்சாங்களா, நிந்திட்டாங்களாம்.
தேவனுடைய குமாரன் சொன்னீங்க தானே, தேவனுடைய குமாரனை ஆனால் இறங்கி வரட்டும் சொல்லி நிந்தித்தாங்க. ஒரு கல்லருக்கு மாத்திரம் ஒரு உணர்வு கிடைச்சது. அந்த உணர்வு என்ன? அவர் ராஜ்யத்தை வச்சிருக்கிறாரு, இந்த ராஜ்யத்துக்குள்ள என்னை சேர்க்கணும். அதை சேர்க்கிறதுக்கு அவங்க வேண்டுதல் செய்யணும். இன்னைக்கு நாம் எல்லாரும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு தெளிந்த எண்ணத்தோடு கூட இருக்கிறதுக்கு ஆண்டவர் ஆலயத்தில் கூடி வந்திருக்கிறோமே, அந்த தெளிந்த எண்ணம் நமக்கு இருக்குதா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:34. நீங்கள் பாவம் செய்யாமல் ஈவி கேட்க விழித்துக்கொண்டு தெரிந்தவர்களாய் இருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்கள். அதான் என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறின பிறகு திரும்பவும் பாவம் செஞ்சுக்கிட்டு பழைய நிலைமையோடு கூட இருக்கக்கூடாது, தெளிந்தவர்களாக இருக்க வேண்டும். திருச்சபையில் தெளிந்தவர்களும் இருக்கிறாங்க, தெளிவு இல்லாதவங்களும் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. தெளிந்தவங்க எப்படி இருக்கிறாங்க? பாவம் செய்ய மாட்டாங்க, நீதி நியாயத்தை சொல்லுவாங்க. அது அநேகருக்கு நிச்சயம் பிடிக்காது. ஆனால் வாலிப நாட்கள் இருக்கும்போது ஒரு இருதய கண்ணாடின்னு ஒரு புத்தகத்தை வாசிக்கும் போது, இருதய கண்ணாடிங்கிற இந்த இருதயத்தை பற்றி அதில் போடுறது. ஒரு இருதயம் மாதிரி படம் போட்டு இந்த இருதயத்தினுடைய அந்த உள்ள இருக்கிற அந்த தோற்றத்தை அதில் போடுறது. சிங்கம், புலி, கரடி, ஓநாய், மற்ற கரடி போன்ற அந்த பயங்கரமான கொடூரமான விலங்குகள் அந்த இருதயத்துக்குள்ள சுற்றி இருக்கிற மாதிரி ஒரு படம் போடுறது. அந்த புஸ்தகத்தின் பேர் இருதய கண்ணாடி. நம்முடைய இருதயத்தை அது படம் பிடித்து சொல்லக்கூடிய ஒரு காரியம். தெளிவுக்காக அது சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வாழ்க்கையில் அந்த முகத்தோற்றம் கொடூரமா இருக்கும். முகத்துல சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. உலகத்துல போகும்போது நமக்கு நித்தியத்துக்கு இருக்க ஒரு நம்பிக்கை இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில அந்த முகம் தோற்றம். அதுக்கப்புறம் ஒரு படம் போட்டிருக்கு, இருதயத்துல அந்த விலங்குகள் எப்படி வெளியே போகுதுன்னு சொல்லி போட்டு. ஒரு கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு வரும்போது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கும் போது அந்த புறாவுடைய அந்த பரிசுத்த வெளிச்சம் அந்த இதயத்துக்குள்ள பட்டதுனால இந்த விலங்குகளுடைய குணாதிசயங்கள் அங்கே இருக்க முடியாம அது வெளியே போயிடும். அது வெளியே போகும்போது இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு அமைதி கிடைக்குது, ஒரு ஆறுதல் கிடைக்குது. ஆண்டவர் ஒரு நோக்கம் தான், உலகத்துல வந்து ஆறுதல் தான் கொடுக்கிறார். கவலைப்படாத, உனக்கு நான் எல்லாத்தையும் செய்து முடிச்சேன், உனக்கு நான் ஆதரவா இருக்கிறேன், உனக்கு நான் பராமரிக்கிறவரா இருக்கிறேன். அது மட்டுமல்ல, உனக்கு பதில நான் செஞ்சிறேன். என்னுடைய தண்டனைய, உன்னுடைய தண்டனைய நான் ஏற்றுக்கொண்டிருக்கேன்னு சொல்லி நமக்காக சிலுவைக்கு போகும் முன்பதாக கெத்செமனே தோட்டத்துக்கு போனாரு. கெத்செமனே தோட்டத்துல போய் தீகில் அடையவும், வியாகுலப்படவும், இந்த மரணத்தை குறித்து ஒரு துக்கப்படவும் அவர் அந்த தூதர் அந்த சீசனுக்கு முன்பதாக ஆரம்பித்தார். இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அர்ப்பணிப்பை பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம உலகத்துல நம்ம என்ன அர்ப்பணிக்கிறோம்? இதயத்தை கொடுத்துருக்கிறோமா? மகனே, மகளே, உன் இதயத்தை தாராயோ, இப்போ தாராயோ, இப்போ தாராயோ. அங்கரங்கள் துளைக்க சங்கூதி சூரக்க பங்கி குருசில் மாறித்தே. அங்கரங்கள் துளைக்க சங்கூதி சூரக்க பொங்கி குருசில் மாறித்தே. உன் பங்கம் அனைத்தும் பொங்கி தங்க சிங்காசனத்தில் அமர்த்த. உன் பங்கம் அனைத்தும் பொங்கி தங்க சிங்காசனத்தில் அமர்த்த. மகனே, மகளே, இதயத்தை தாராயோ, தாராயோ, தாராயோ. கெட்ட மகனை போல திட்ட வழிகளிலே மட்டும்
மட்டும் மிஞ்சி நீ அலைந்தாய், உன்னை கட்டி பிடித்து முத்தமிட்டே அரவணைப்பின் திட்டம் இது நீ முடிவாய். உன்னை கட்டி பிடித்து முத்தமிட்டே அரவணைப்பின் திட்டம் இது நீ முடிவாய். மகளே மகளே உன் இதயத்தை தாராயோ தாராயோ தாராயோ. என்னுடைய வாழ்க்கையில இருதயத்தை தட்டுகிறன்னு ஒரு வசனம் சொல்லப்படும். வெளிப்படுத்தல் 3:20 சொல்லப்படும். இந்த வசனம் என்னுடைய உள்ளத்துக்குள்ள ஆலய பாடகர் குழுவில் சின்ன வயசுல இருந்தே பாடகர் குழுவில் இருக்கிறேன். அப்படிலாம் இருக்கும்போது நம்ம நல்ல பக்தியாக தானே இருக்கிறோம். ஆண்டவரை தேடி எப்பவும் போகிறோம், ஆலயத்துக்கு போகிறோம், குறைவில்லாம தானே இருக்கிறோம். பிறகு எதுக்கு இருதயத்தின் வழியே ஆண்டு தட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்குறாரு. நல்லா யோசித்து தெளிவுக்கு வரும்போது தனியாக உட்கார்ந்து இந்த புதிய ஏற்பாடு தான் என் கையில் கொடுக்கப்படும். இந்த புதிய ஏற்பாடை வாசிக்க 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 இயேசு அற்புதம் செய்தார். அவர்கிட்ட வல்லம் இருந்து ஒரு ஸ்திரீ தொடும்போது என்னிடத்துல வல்லமை புறப்பட்டன்னு சொல்லி இயேசு சொல்ற அளவுக்கு அவருக்கு வல்லம் இருந்து, இந்த வல்லமை எல்லாவற்றையும் விட இயேசு சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்ததுடைய முக்கியமான ஒரு நோக்கம், இந்த உலகத்திலே கரைகளினால், பாவத்தினால், அக்கிரமத்தினால் காயப்பட்டு போன நம்மை கரையிலே ஒன்றுமில்லாமல் மாசற்றதும் பிழையற்றதுமான சபையமாக என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த அன்புக்கு உடன் பங்காளிதான் மாற்றுவதற்கு, கரைகளை நீக்குவதற்கு வேறு வழியே கிடையாது. சிலுவைக்கு போனாதான் கரைகள் நீங்கும். சிலுவையில் தொங்கினாதான் ரத்தம் சிந்தப்படும். நம்ம யாரும் பாவத்துல அக்கிரமத்துல மரித்து போனதுனால உயிர்ப்பிக்கிற ஆண்டவராய். ஆனா இந்த உலகத்துல நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? உலகத்தை நம்பிக்கிட்டு இருக்கிறோம். உலகத்து பின்ன போய்கிட்டு இருக்கிறோம். உலகம் நம்மளை கைவிடுமா? உலகம் ஒரு நாள் கைவிடும். நம்ப வேண்டாம் இந்த பொய்யுலகை நம்ப வேண்டாம். நேசம் காட்டி மோசம் போக்கும், நேசம் காட்டி மோசம் போக்கும் இந்த பாடுலகை நம்ப வேண்டாம், பாடுலகை நம்ப வேண்டாம். திருடனை போல் சாவு நடும் இடுக்கிடுவாய் நீயும் ஒப்போ. பாம்பின் வாயில் காவலை போல, பாம்பின் வாயில் காவலை போல பரிதவிப்பாய் 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 பரிதவிப்பாய். நேரம் இருக்கிறனால முடிவிலே நீ துக்கப்பட்டு மாம்சம் உருவழியும் போது நீ துக்கப்பட்டு, ஐயோ போதகத்தை வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுகளின் மனம் அலட்சியம் பண்ணினது என்று நீ முறையிடுவாய்ன்னு சொல்லப்படுது. இப்போ நல்ல ஒரு படித்த ஒரு மனுஷன் நல்லா சம்பாதிச்சார், நிறைய சம்பாதிச்சு அவர் என்ன செஞ்சார், அந்த உலகத்தை நல்லா அனுபவிக்கணும் சொல்லி சுற்றி பார்க்க போனேன். நிறைய இடத்துக்கு சுற்றி பார்க்க போனேன். கடைசியில் ஒரு ஏரி பார்த்தாரு, அழகான ஏரி, கலர் கலரான படங்கள்லாம் இருக்கு. அதில் ஏறி நிறைய சவாரி செய்து மகிழ்ச்சியோடு போய் கொண்டிருந்தாங்க. இவருக்கு ஒரு ஆசை, நாமும் ஒரு படங்களை போய் சவாரி பண்ணி நல்ல சந்தோஷமா இருந்து வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இந்த படகுல ஏறி போறாரு. போகும்போது ஒரு அந்த பையன் கொஞ்சம் நல்ல வயசு. இப்போ அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க, இப்போ நீ படிக்கலையா? படித்து நல்ல உத்தியோகத்துக்கு வந்த அரசாங்கத்தில் நிறைய திட்டங்கள்லாம் இருக்குது, நல்ல வசதியாக இருந்திருக்கலாமா, இப்படி கஷ்டப்படியான்னு சொல்லும்போது அவன் சொல்கிறேன், எங்கள் அப்பா அந்த படகு வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் நானும் ஓட்டிகிட்டு இருக்கிறேன் என்று சொல்லி இவங்க போய்கிட்டே இருக்கிறாங்க. போய்கிட்டு இருக்கும்போது நல்லா சுற்றி பார்க்குற மகிழ்ச்சியாக இருக்கு. இந்த உலகத்தை பார்க்கும்போது இருந்துச்சு நல்லா தான் இருக்கு, நல்லா சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கு. கஷ்டப்படுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு, ஐயோ நான் கஷ்டப்படுறேன் என்று சொல்லி கஷ்டமாக இருக்கு. உலகத்தில் யாரும் கஷ்டப்படாமல் மேலே வர முடியாது. சிலுவை பாடு இல்லாமல் உயர்வு இல்லை, வெற்றி இல்லை. சிலுவை உயர்த்தாத பிரசங்கமும் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காத ஜபமும் சொந்த வியாபாரம் என்று சொல்லப்படுது.
உலகத்துல சிலுவையை உயர்த்தி அவருடைய அன்பை நினைத்து பார்க்கிறது தான் உண்மையான பிள்ளை. எங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா, உழைச்சாங்க தெரியுமா, சம்பாதிச்சு இத்தனை ஏக்கர் வச்சிருக்காங்க தெரியுமா, அப்படி சொல்லுவோம். சந்ததி சந்ததியா சொல்றோம். எங்க தாத்தா காலத்து சொத்து, எங்க பாட்டி எங்களுக்கு இப்படி செய்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு காரியத்தை பார்க்க முடியும். இப்படி போய்கொண்டிருக்கும் போது உலக பயணத்துல திடீர்னு ஒரு பெரிய சூறை காற்று வந்துச்சு. வந்த உடனே இந்த தம்பி கேட்கறான், ஐயா நீங்க எல்லாம் படிச்சிருக்கேன்னு சொன்னீங்களா, நீச்சல் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நீச்சல் தெரியுமான்னு கேட்ட உடனே உங்களுக்கு தூக்கி மாதிரி போட்டு, ஐயா நீச்சல் தெரியாது, தண்ணீரை என்னைக்கு நம்ம பழகணும், நீங்க சுத்தி பார்க்கறதுக்கும் வந்திருக்கும். உலகம் தண்ணி தான், அக்கறவை சேரணும். இயேசுநாதர் பாதம் தேடு, மீட்பை என்றே பெற்றுக் கொள்வார். இயேசுநாதர் பாதம் தேடு, மீட்பை என்றே பெற்றுக் கொள்வார். குருசில் தொங்கும் நேசப்பாரும், குருசில் தொங்கும் நேசப்பாரும், குணமாக்குவார் போவாரும், குணமாக்குவார் போவாரும். இயேசுகிட்ட போனவனே ஒரு சுகம். இன்னொரு புஸ்தகம் வாசி. அந்த புஸ்தகத்துல என்ன புஸ்தகம்னா மோட்ச பிரயாணி. மோட்ச பிரயாணின்னு சொல்லு. நம்மள மோட்சத்தான போறோம், சந்தேகமா இருக்கும் இல்லைல்ல? இந்த உலகத்துல ஆலயத்துல இருக்கும்போது மகிழ்ச்சியா இருக்கும், வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் கவலை இருக்கும் இல்லையா? எல்லாம் பாட்டு போடி கை தட்டி எல்லாம் சந்தோஷமா தேவ வார்த்தைகளை கேட்கும்போது, ஆண்டவர்களை அதிகமா நேசிக்கிறேன்னு சொல்றதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வீட்டுக்கு போனவங்கதான் கஷ்டமா இருக்கும். அப்போ இந்த ஆலயத்துல ஒரு மகிமை இருக்கத்தான் செய்யுது. அவருடைய மகிமை என்ன செய்யுது? குணமாக்குகிற ஒரு மகிமை. இதை தேடி ஒரு மனுஷன் என்ன செய்யறான்? அப்படி பயணப்பட்டு போய்கிட்டு இருக்கிறான். மோட்ச பிரயாணின்னு சொல்லி ஒரு பயணம். அவனுக்கு மோட்சத்துக்கு போகணும். உலகத்துல வாழ்ந்து சலிச்சுட்டான் போல்றது. உங்களுக்கு சலிப்பு உண்டா? உலகத்துல யாராவது கவலைப்பட்டிருக்கீங்களா? சலிப்போட இருக்கிறீங்களா? வருத்தப்பட்டிருக்கிறீங்களா? கவலைப்பட்டிருக்கீங்களா? மனசுல தளர்ந்திருக்கீங்களா? உங்களை தடப்படுத்திக்கணும். தடப்படுத்துறதுக்கு எப்படின்னு சொன்னா, என்ன பார்க்கிற ஒருவர் இருக்கிறார், என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறார், என் நிலம் அவருக்கு என்ன செய்யும் தெரியும். நிக்கதோம் பார்த்து சொல்றாரு, நீ அக்கிமரத்தில் இருக்கும்போது உன்னை கண்டேன். அக்கிமரத்தில் இருக்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியும்? அது மட்டும் இல்ல, சகைவு காட்டத்தி மரத்தில் ஏறி இருக்கிறான். சகைவு சீக்கிரமா கீழே இறங்குன்னு சொல்ல எப்படி தெரியும்? என் பேர் தெரியுமா, உங்க பேர் தெரியுமா? எல்லாருடைய பேரும் அவருக்கு தெரியும். உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கேன்னு சொல்லி இருக்கிறாரு. கண்மணி போல காத்துக்கொண்டேன்னு சொல்லி இருக்கிறாரு. இமைப்பொழுதுதான் கைவிட்டேன். இமைப்பொழுது கைவிட்டதுனாலதான் உலக வாழ்க்கை. இமைப்பொழுது கைவிட்டதுனாலதான் உலகத்துல என்ன செய்யறோம்? கஷ்டப்படும், தவிக்கிறோம். அதுக்கு பிறகு அவர் சொல்றாரு, பழைய ஏற்பாட்டு காலத்துல மோசே தேவ ஜனங்களுக்கு வழிகாட்டியே இருந்து வழி நடத்திட்டு வந்துட்டு இருந்தார். அவங்க முறுமுறுத்தாங்க, ஏங்க நாங்க எகிப்துல நல்லா சாப்பிட்டு நல்ல சௌரியமா இருந்தோமே, வனாந்தரத்துல கொண்டு விட்டீங்களே, இந்த ஆதாரம் எங்களுக்கு சரியா இல்லைன்னு சொல்லி முறுமுறுக்கும் போது ஆண்டவர் செய்தார் தெரியுமா? புள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்புறாரு. புள்ளிவாய் சர்ப்பம் நம்ம பார்த்திருக்கோம்னு தெரியல. அந்த புள்ளிவாய் சர்ப்பம் கடிச்சாச்சுன்னா உடனே சாப்பிடும். இன்னைக்கு நம்மள ஒரு பாம்பு கடிச்சிருக்கு தெரியுமா? ஏதேன் தோட்டத்துல சர்ப்பத்தின் வடிவத்துல வந்து தேவனுக்கு நமக்கு பிரிவினை கொண்டு வந்து, இந்த உலகம் தான்ப்பா உனக்கு சொர்க்கம், இந்த உலகத்துல நீ நல்லா இருக்கும், குறுக்கு வழியில சம்பாதிச்சாலும் சரி, எப்படி சம்பாதிச்சாலும் சரி, நீ சம்பாத்தியம் பண்ணிடு என்று சொல்லி நமக்கு குறுக்கு வழியில இதான் உலகம், இந்த உலகம் தான் உனக்கு சொர்க்கம்னு சொல்லி நமக்கு இந்த சாத்தா என்ன செய்யறான்? தன்னுடைய பாம்பின் விஷத்தை கைக்கு இருக்கிற அந்த உடம்பு முழுசும் பரவி இருக்கு. இது பரவி இருந்து தீமை செய்கிற சுபாவத்தை நமக்கு தந்திருக்கு. தீமை செய்த சுபாவம் நமக்குள்ள இருக்குது. இது எங்க போனா நீங்கன்னு சொன்னா, சிலுவையிலேயே பாடுபட்ட இயேசுகிட்ட போனா. மோட்ச பிரயாணி அப்படி போயிட்டே இருக்கிறான். ஒருத்தவரா நீ எங்க போறா? மோட்சத்துக்கு போயிட்டு இருக்கிறேன். இது மோட்ச வழி இல்லப்பா, கொஞ்சம் அப்படி இந்த லெஃப்ட் சைடுல போ
அப்படின்னு அங்கே போகிறான். அங்கே போனால் அவனுக்கு ரொம்ப சரி நம்பிக்கை இல்லை, இருட்டா இருக்கு. உடனே இன்னொரு ஆள் கேட்குறான், மோட்சத்துக்கு போகிற வழின்னு சொல்லி என்ன கேட்குறான். கேட்கும்போது சிலுவையை நோக்கி காமிச்சு அந்த சிலுவை பக்கம் போ, சிலுவை பக்கத்தில் போனால் உனக்கு அதுக்கு பிறகு மோட்சம்தான். சிலுவை கிட்ட போயாச்சுன்னா மோட்சம்தான். இந்த கொள்ளிவாய் சர்ப்பம் கடித்த உடனே மோசைக்கிட்ட ஆண்டு சொன்னாரு, ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி மரத்தில் தூக்கி. கொள்ளிவாய் சர்ப்பம் கடித்த உடனே யார் அங்கே நோக்கி பார்க்காங்களோ அவங்க என்ன செஞ்சிருவாங்க, பிழைச்சிக்கிடுவாங்க. இதான் அவனுக்கு திட்டம். இதே போல இந்த உலக வாழ்க்கையில யாரெல்லாம் இயேசுவை நோக்கி பார்க்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு விடுதலை. இயேசுநாதர் பாதம் தேடு, வெட்பை இன்றே பெற்றுக் கொள்வார். இயேசுநாதர் பாதம் தேடு, வெட்பை இன்றே பெற்றுக் கொள்வார். பாம்பின் வாயில் தவளை போல, பாம்பின் வாயில் தவளை போல மருகவிப்பாய் 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 மருகவிப்பாய். இந்த உலகம் நம்மளை கைவிடக்கூடிய ஒரு உலகம். கைவிடாத ஆண்டவர் சிலுவையில் தங்கி மீட்டுக்கொண்டான். சிலுவை பக்கத்தில் போறான், பாவ சுமைகளை நீங்கிட்டு ஒரு புது வாழ்வு கிடைச்சிக்கிட்டு, ஒரு சந்தோஷம் கிடைச்சிக்கிட்டு, பாவம்லாம் நீங்கிட்டு, பாவம் நீங்கிறவரை புது மனுஷனாயிருக்கலாம். இது உங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அனுபவம் எப்போ கிடைக்குதுன்னா, இருதயத்தை தட்டுகிற ஆண்டவருக்கு திறந்து கொடுக்கும் பொழுது, உங்க மனசை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக பாடுபட்டது. அந்த அன்பு நமக்கு ஆண்ட பக்கமாக வர வேண்டும். அந்த அன்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு அந்த அன்பு நமக்கு பூர்ணமாகிறது. அப்படி பூர்ணமான பிறகு இந்த உலகத்தில் இமைப்புள்ள மர்மமாக்கப்படுவதற்கு இயேசு சீக்கிரம் இந்த உலகத்துக்கு வரப்போகிறது. அவர் வரும்போது எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். திட்டமாக வைத்திருக்கிறார். தேவ திட்டம் ஒன்று இருக்குது. இந்த உலகத்தில் அந்தியும் மனுஷன் ஒரே தரம் மறிப்பது, பின்பு நியாய தீர்ப்பு அடைவது. எல்லாரும் ஒரு நாள் தேவனுக்கு கணக்கு கொடுக்கக்கூடியவர்களாக நிற்க போகிறார்கள். அப்படி நிற்க போகிற சமயத்துல இந்த உலகத்துல செய்த பாவம் எல்லாருக்கும் பத்திலாம் அப்படியே தரையில வரும். இன்னைக்கு திருமண வீட்டுல போனோம்னா வீடியோ எடுப்பாங்க. அந்த வீடியோ எடுக்கும்போது அந்த வீடியோவில் எல்லாம் பதிவாயிடும். யார் யார் எப்படி உட்காந்து சாப்பிட்டா, யார் யார் பாயசம் குடித்தா, யார் யார் சாப்பிட்டா, கறி சாப்பிட்டா, எல்லாம் என்ன செஞ்சிடும் அங்கே படமாக வைக்கப்படும். நம்ம என்ன ட்ரெஸ் போட்டிருக்கோம் எல்லாமே அந்த படத்தில் வரும். எனக்கு நிறைய இடங்களில் திருட்டு நடந்துருது. திருட்டு நடக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? சிசிடிவி கேமரா எங்கெல்லாம் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. பார்க்கும்போது பதிவாயிடும். பதிவானவனே கண்டுபிடிச்சு நினைஞ்சிடறாங்க, அப்படியே தூக்கிறாங்க, நீ குற்றம் செய்திருக்கான்னு சொல்லி. இன்னைக்கு இயேசுநாதர் இந்த உலகத்தில் ஒரு பதவிக்கிற ஆண்டவராக, ஆதரவு கொடுக்கிற ஆண்டவராக, பராமரிக்கிற ஆண்டவராக, பாவம் செய்யாமல் பரிசுத்தமாக வாழ்ந்து நம்ம ஒரு மனவாட்டியை அலங்கரிக்கிற ஆண்டவராக இருக்கிற ஆண்டவர் ஒரு நாள் எப்படி வருவார் தெரியுமா? பகிரங்கமாக இந்த உலகத்தில் வருவார். நீங்க நல்லா ஜோம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பரலோக காட்சியெல்லாம் தருவார். இப்படி பரலோக காட்சிகளை தரும்போது எப்படி இருக்கு தெரியுமா? மேகங்கள் நடுவே பழி பிறக்கும், பூதங்கள் பூதங்கள் கடந்து வரும், தூதர்கள் கூட்டங்கள் சூழ்ந்து நிற்கும். பறந்திடுவேன் நான், பறந்திடுவேன், பறந்திடுவேன் நான், பறந்திடுவேன். வானத்தில் வானத்தில் நடுவானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன். பாரவன் இயேசுவின் புன்னகை முகால் என் உள்ளத்தில் நிறைந்து நிற்கும், கண்களின் உள்ளத்தில் நிறைந்து நிற்கும். மேகங்கள் நடுவே பழி பிறக்கும், பூதங்கள் கூட்டங்கள் சூழ்ந்து நிற்கும், தூதர்கள் கூட்டங்கள் சூழ்ந்து நிற்கும். பறந்திடுவேன் நான், பறந்திடுவேன், பறந்திடுவேன் நான், பறந்திடுவேன். வாலிப தங்கச்சி வாலிப நாட்களை இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்டு
தேவனுடைய பிள்ளையா இருந்தாங்க, டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருந்தாங்க, வேலை பார்த்தாங்க. அவங்க வயிற்றுல ஒரு கட்டி வந்துச்சு, பலவீனம் ஆயிட்டாங்க. அநேக மருத்துவர்கிட்ட போனாங்க, சோ கிடைக்கல. கடைசியில வேலூர் ஆஸ்பத்திரி போயிருந்தாங்க. அங்க சொன்னாங்க ஆபரேஷன் பண்ணா இந்த கட்டியை எடுத்துடலாம். எனக்கு நிறைய பேருக்கு அப்படிப்பட்ட கட்டிகள் என்ன செய்யுது, ஒரு கட்டிகளை ஏசு என்ன செய்வார், சுகமாக்குவார். அப்படி இந்த சகோதரி தன்னுடைய வாழ்க்கையில விசுவாசத்தோட எதுல ஐக்கியமா இருந்தாங்கன்னா, அவருடைய ராஜ்யத்துக்குரிய ஒரு பரிசுத்தத்துல பக்குவம் அடைந்திருந்தாங்க. பக்குவம் அடைந்து இருந்ததுனால அவங்களுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருந்திருக்கிறார். அப்படி சொல்லி அந்த ஆபரேஷன் பண்ணிட்டு வரும்போது, உங்க ஊர் உடன்படின்னு சொல்றீங்க, அது வரைக்கும் தான் உயிர் இருக்கு. நாசரேத் லூக்கா ஆஸ்பத்திரியில 2 நாள் வச்சிருந்தாங்க. வச்சிருக்கும் போது அந்த ஊர்காரங்களை பார்க்க, அந்த சகோதரியை பார்க்க, தோத்திரம் அப்படின்னு சொல்லி, தங்கச்சி தோத்திரம் எப்படி இருக்காமா, நல்லா இருக்கேனே. ஆனா மருத்துவர்கள் இப்படி சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க, என் கால் மாட்டிலையும் என் தலைக்கு மாட்டிலையும் தேவதூதர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தேவதூதர்கள் காட்சி யாரு கண்டா, ஸ்தேவான் என்ன செஞ்சாரு, கல்லறியும் போது கண்டார். பரலோகம் திறந்திருக்கிறதையும் வானம் திறந்திருக்கிறதையும் தேவனுடைய மகிமையும் கண்டாருன்னு சொல்லப்படுது. இதே போல யாக்கோபு ஆண்டவர் சமூகத்திலே காத்திருக்கும் போது தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குவதையும் கண்டாருன்னு சொல்லப்படுது. இந்த உலகத்துக்கு பரிசுத்தமுள்ள ஆண்டவர் ஆச்சரியப்படத்தக்கவராய் வருவார்னு சொல்லப்படுது. ஆச்சரியப்படத்தக்கவராய் இந்த உலகத்துல வரும்பொழுது எல்லாருக்கும் முன்பதாக கீர்த்தியும் புகழ்ச்சியமாக இருப்பாராம். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்குள்ள வித்தியாசங்கள் காணப்படும். ஒக்கிரிகள் புரளிக்காரர் போய் ஒளிப்பாரே, ஒக்கிரிகள் புரளிக்காரர் போய் ஒளிப்பாரே, தீக்கிரையாவதை எண்ணி தியங்கி தியங்கி அழுவாரே, தீக்கிரையாவதை எண்ணி தியங்கி தியங்கி அழுவாரே. பேருக்காய் போஜனத்தில் பேரெடுத்தவன், பேருக்காய் போஜனத்தில் பேரெடுத்தவன், பேய் போல அங்கும் எங்கும் ஓடி ஓடி ஒழிப்பாரே, பேய் போல அங்கும் எங்கும் ஓடி ஓடி ஒழிப்பாரே. இயேசுவுக்காய் எல்லாம் பாடும் எங்கும் சகித்த, இயேசுவுக்காய் எல்லாம் பாடும் எங்கும் சகித்த, சுத்த பரிசுத்தரெல்லாம் துள்ளி சாடி பாடுவோம். இயேசுவுக்காய் எல்லாம் பாடும் எங்கும் சகித்த இயேசுவை துள்ளி சாடி பாட போறாங்க. அது மட்டுமல்ல, கொடா கொடி தூதரவரோடு வருவார், கோடா கொடி தூதரவரோடு வருவார். பூகோளம் நடுங்கிடுமே வானலோகம் கழித்திடுமே, பூகோளம் நடுங்கிடுமே வானலோகம் கழித்திடுமே. எப்போ எங்கள் இயேசுராஜன் எப்போ வருவார், எப்போ எங்கள் இயேசுராஜன் எப்போ வருவார், எப்போ எப்போ என்று அகம் ஏங்கி ஏங்கி தவிக்கிறது, எப்போ எப்போ என்று அகம் ஏங்கி ஏங்கி தவிக்கிறது. உண்மையான பக்தி உள்ள பிள்ளையுடைய நிலைமை அதுதான். உலகத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் மகளை பொறுமையாய சீக்கிரத்தில் என்ன செய்யணும், இந்த லேசான உபத்திரம் நீங்க மகிமையில கொண்டு போய் விடுவாரு. அதனால ஒரு தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வந்து போய்கிட்டு இருந்த ஒரு மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம மரித்து போனா அவனுடைய ஆத்மா பாதாளத்துக்குள்ள வேதனைப்பட்டுச்சு. இப்படி ஐஸ்வர்யவான் பாதாளத்துல வேதனைப்பட்டாரோ அப்படி வேதனைப்படு. அவனுக்கு இருக்க மனசு இல்லை, சத்தம் போடுறான். எதுக்கு சொல்றேன்னா, இதெல்லாம் நம்ம பக்தியில தெளிவா இருந்துக்கிடணும். தெளிவா இருந்து மனம் திரும்புறது. ஒரு ரேஷன் கடையில நம்ம பதிவு செய்தாதான் நம்ம விரல் வச்சாச்சுன்னா ஜாமம் கிடைக்கும். எவ்வளவு தெளிவு இருக்கு. ஆதார் அட்டை அப்டேட் பண்ணாதான் அடுத்த திட்டங்களுக்கு நம்ம நினைச்ச முடியாத பயன்படுத்த முடியும். இதே போல இன்றைக்கு நான் என்ன நிலைமையில் இருக்கிறேன், இயேசுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் இருக்குது, இயேசு எனக்கு ரட்சகராக இருக்கிறாரா என்று சொல்லி அந்த ஒரு புதுப்பிக்கிற ஒரு காரியத்தை என்ன செஞ்சேன்னு சொன்னா நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்படி பெற்றுக்கொள்ளும் போதும் ஒரு சந்தோஷம். இந்த பெற்றுக்கொள்ளுகிற காரியத்தை இந்த திருச்சபையில பெற்றுக்கொள்ளாம போன மனசே சத்தம் போடுறான், இயேசுவே என்னை கொண்டு போட்டாங்க, வேதனைப்படுறேன், அங்க நல்ல இடத்துக்கு கூட்டு போங்க. ரொம்ப கத்தணும்னு ஆண்டு இறக்கம் காமிச்சு சரி கூட்டாங்கன்னு சொல்லி தூதரில் அனுப்புறாரு. கூட்டு போயிட்டாங்க. கூட்டு போன பார்க்கற ரொம்ப பசுத்தமான இடம்,
ஒரு சின்ன பாவக்காரா இருந்தாலும் இருக்க முடியாது. அதுதான் சொல்றேன், ஒரு தெளிவுக்காக சொல்றேன். பார்க்குறோம் பரிசுத்தமா இருக்கு. பரலோகத்தில் இன்னைக்கு யாரெல்லாம் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? பரிசுத்தவான்கள்லாம் இருக்கிறாங்க, தேவதூதர்லாம் இருக்கிறாங்க. ஏசு அங்க போய் நமக்காக பரிந்து பேசுறாரு. ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராய் இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறான். அதனால நம்ம உயிரோடு இருக்கிறோம். இன்னைக்கு மனம் திரும்புவாங்க, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டுருவாங்க, பாவங்களை அறிக்கை செய்வாங்க, விட்டு விடுவாங்க, இரக்கம் வருவாங்க. அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு ஆண்டவர் காத்துக்கிட்டு இருக்கிறார். அப்போ இவன் அங்கே போய் மேலே போய் பார்க்கும்போது பிரகாசமா இருக்கு, எல்லாரும் அழகழகா இருக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு கன்வென்ஷன் கூடத்துக்கு போயிருக்கும்போது நான் ஒரு பாட்டு பாடுவேன். பாட்டுன்னா அப்போ உலகின் கடைசி நாட்களும் நெருங்கி வருது. இந்த பாட்டை பாடும்போது 2 தேவதூதர்கள் அந்த கூடத்துல வந்து இருந்திருக்காங்க. பார்த்துருங்க, நல்லா அழகா இருந்திருக்காங்க. ஒரே ஒரு பாட்டியம்மாவுக்கு ரொம்ப தெரிஞ்சுக்க, அவங்க ரொம்ப பரிசுத்தமானவங்க, ரொம்ப எளிமையானவங்க. அவங்களுக்கு பக்கத்துக்கிட்ட இருந்த அக்காட்ட பார்த்து, தேவதூதர்கள் வந்திருக்காங்க பாருங்க, எவ்வளவு தங்கமயமான முடியை போட்டு இவ்வளவு அழகா இருக்கிறாங்க பாரு, எனக்கு தெரியலையிருக்கா? அந்த பாட்டுக்கு கடைசி வரைக்கும் தெரிஞ்சது. இந்த உலகின் கடைசி நாட்கள்ங்கிற பாட்டை பாடி அதுக்கு ஒரு செய்தி, அதுக்கு ஒரு சாட்சி எல்லாம் சொல்லி முடிக்கிற வரைக்கும் அந்த தேவதூதர்கள் நினைச்சிருக்காங்க. இங்க தேவதூதர்கள் இருக்காங்க, நீங்க நம்புறீங்களா? இருக்கிறார். தேவ பிரசன்னம் இருக்குது. அப்ப அவன் பரலோகத்துல பார்க்கறான், எல்லாரும் பிரகாசமா இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு தன்னை பார்க்கறான், அழுக்கா இருக்கு. கல்யாணத்துக்கு போறோம், நல்ல ட்ரெஸ் போட்டு வந்திருக்கவங்க கிட்ட போய் நம்ம இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூச்சமா தான் இருக்கும். இதே போல நம்மளுடைய ஆத்மா பரிசுத்தப்படுத்துற ஒரு காரியத்தை சிலுவையில் நடக்குது. சிலுவைக்கு போய் ஒப்பு கொடுத்தா ஆண்டவர் மன்னிச்சு நமக்கு ஒரு விடுதலை கொடுத்து ஒரு ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். அந்த நாள் இன்ப நாள், எங்கள் இயேசுவாக கொண்டாடும் நாள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பூமி வந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மறந்து நம்மை அவரை அண்டிக்கொள். இந்த பூமி வந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மறந்து நம்மை அவரை கண்டுகொள். கனிவுடன் ஓடிவா, வேவுடன் ஓடிவா, வேகமாய் வேகமாய் கனிவுடன் ஓடிவா, சேரவே வேகமாய் அந்த நாளில் பயன் எங்கள் இயேசுராஜன் வாழ்கிறார். அப்படியே ஜெபிப்போமா? ஜெபிப்போம். இருதயத்துல அந்த பதில் கேட்கிறான். மகனே, நீ யாருக்கு சொந்தம்? மகளே, நீ யாருக்கு சொந்தம்? சிலுவை நோக்கி பார், நீ பிழைத்துக் கொள்ள. சிலுவையில் உனக்காக நான் பாடுபட்டேன். என் சிரசை பார், முள்ளுள்ள கிரீடம் எனக்குள்ள இருக்கு. முகத்தை பார், ரத்தம். என் கையை பார், ஆணி அடிக்கப்பட்டது. விழாவை பார், திறக்கப்பட்டது. புதிதும் ஜீவனமான திறக்கப்பட்ட ஒரு வழி. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். பாவம் செய்கிற ஆத்மாவை பார்த்து, துன்மார்க்கனை பார்த்து சொல்கிற காரியம், சாகிறது எனக்கு பிரியமல்ல. நீ சாகிற எனக்கு பிரியமே கிடையாது. நீ மனம் திரும்பி பிழைக்கிறதே நான் விரும்புகிறேன், பிழைக்கிறதே விரும்புகிறேன். ஓடிவ மகனே, ஓடிவ மகளே, செட்டைகளுக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்கள். உன்னதமானவரின் மறைகளை மறைத்துக் கொள்ளுங்கள். உலகத்தில் ஒரு கொடிய காலம் வரப்போகுது, நியாயத்தீர்ப்பு வரப்போகுது. இந்த வாலிபன் பரலோகத்திலிருந்து அழுக்கா இருந்தவனை தானே குதிச்சு பாதாளத்துக்கு போயிட்டான். என்னென்ன கிரிகளோடு கூட இருக்கிறோமோ, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். ஆயத்தமாக இருக்கிறவன் உள்ளே பிரவேசித்து விட்டான். கதவு அடைக்கப்பட்டது.
நோவா காலத்திலே கர்த்தர் அந்த வேலையை கட்ட சொன்னார், பிரவேசிக்க சொன்னார். அந்த தட்டின் மேல் பகுதியிலே கதவை வை. கதவை கர்த்தர் அடித்து விட்டார். அதுக்கு ஒரு திறக்கிறதுக்கு வழியே இல்லை. ஒரு பெரிய லதா மங்கேஷ்கர் உலகத்துல பேர்ப்புகளோடு பாடல் பாடி பேர் பெற்றிருந்தாங்க. பெரிய மாளிகை, பெரிய ஆஸ்தி, செல்வம் எல்லாம் போய்விட்டு எல்லாம் கடைசியில் ஒன்றும் இல்லை. அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, பிரார்த்தனைக்கு வந்தவங்க சொன்னது உண்மை. அடிக்கடி பிரார்த்தனை பண்றவங்க, ஜெபம் பண்றவங்க எதுக்கு வர்றாங்க தெரியுமா? இயேசுவோடு ஒரு தொடர்பு வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு தூண்டுதலாக வர்றாங்க. உங்க இதயத்துக்குள்ள இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு ஒரு வெளிச்சத்தை தர்றதுக்கு, அந்த காலத்தின் இருளில் இருக்கிற ஜனங்களை ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு கொண்டு வருவதற்கு ஒரு வாய்ப்பு. கழுத்தளவு தண்ணிக்குள்ள இருந்து தாகம் தாகம் என்று சொல்லி மடிந்து விடக்கூடாது. பாதாளத்தில் ஒரு சொட்டு தண்ணிக்காக இந்த ஐஸ்வர்யன் வேதனை பண்ண இந்த பூமியில ஐஸ்வர்யமா இருந்தான். இந்த லதா மங்கேஷ்கர் சொன்னாங்க, எனக்கு எத்தனையோ செருப்புகள் உண்டு, எத்தனையோ விதவிதமான ஆடைகள் உண்டு, எத்தனையோ கார்கள் உண்டு, ஒரு சின்ன அறைக்குள்ள கொண்டு போட்டிருக்கிறாங்க. எனக்கு 5 அடி நிலம்தான் எனக்கு சொந்தமாக போகுது. பிரயோஜனம் ஒண்ணும் இல்லை. நமக்கு பிரயோஜனம் நம்முடைய விலை மதிக்க முடியாத ஆத்மாவுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிற இயேசு. காலமோ செல்லுதே, வாலிபம் அறியுதே, எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் அண்ணாகும், மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். தேவனோடு கூட உறவு வைத்திருந்தா, அந்த சிலுவை பாடுகளோடு கூட அந்த உலகத்துல நம்மை ஒப்பு கொடுத்திருந்தா, நமக்காக ஒப்பு கொடுத்த ஆண்டவர் நம்மை அக்கறை சேர்த்து சிலுவையை பின்பற்றி வந்த நம்மை அமோக வாழ்வுக்குள்ள கொண்டு சேர்க்கிற ஒரு ஆசீர்வாதம், அழைப்பு. சிலுவையும் சீசுத்துவத்தின் புதிய ஒரு சாயலை ஆண்டவர் காண்பிக்கிறார். சீசர்களுக்கு அந்த காலத்திலே கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் உண்டாயிற்று. யாரெல்லாம் சீசர்களாக மாறினார்கள். சீசர்களாக மாறுவோமா? கருணையின் அழைப்பினால் மரண நேரம் அருகையில் சுற்றத்தால் சூழ்ந்திட, பத்துள்ளோர் கதறிட, மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவருக்கு இதயத்தை ஒப்பு கொடுப்போமா? வேற ஒன்று கேட்கல. மகனே, மகளே, உன் மனசு எனக்கு தான். மனசு திரும்பட்டும். இதற்கால நீ இஷ்டப்படி வாழ்ந்துட்டான். இனியாவது ரட்சிப்பு கிடைத்த காரியத்தை சிந்தனை செய். உனக்கு பாவ மன்னிப்பு இலவசம், பரிசுத்த இலவசம், பரலோகமும் இலவசம். பாக்கியவான், பாக்கியவதி. எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். பாக்கியவான்களாக மாறுவதற்கு ஒரு நல்ல அழைப்பு. இதயத்தை திறந்து கொடுத்து, இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், அப்போது என்னோடு எங்க வீட்டில் தங்கியும் நித்தியம் வரைக்கும் சேர்த்துக் கொள்ளும். எங்கள் பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரை, இந்த காலை ஆராதனைகளை ஆண்டவரே கூடி வந்து ஆராதித்து ஸ்தோத்தரித்து துதிக்க தேவனுடைய அன்பின் வார்த்தைகளை கேட்க உதவி செய்து நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீ இறங்கும், ஒவ்வொருவரையும் சிலுவையின் ரத்தத்தினை கழுவி சுத்திகரியும். ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் மாத்திரம் என்று சொல்லியிருக்கிறது. ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம்
அழுத்தமாக சொல்லி இருக்கிறீர்கள். முதலாம் உயிர்த்தல் பங்குள்ளவன் பாக்கியவன் பரிசுத்தவான் என்று சொல்லி இருக்கிறீர்கள். ஆசீர்வதித்தாங்க. உண்மைக்குரிய ஆசீர்வாதம், மகிமைக்குரிய மறுமைக்குரிய ஆசீர்வாதம் நிறைத்து உடைய பிள்ளைகள் ஆசீர்வதித்து இன்னும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பலன் பெற்று உங்களால் ஆசீர்வதிக்கப்பட இந்த கருத்துல ஒப்புக் கொடுக்கிற பொறுப்பு தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் எங்களோடு தங்கிய இரவு கூட்டத்திலும் என் மகிமையாய் வெளிப்பட முடியாது. இயேசுவின் பாதம் கெஞ்சி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.